மேட்டூர் அணை கட்டப்பட்ட போது நீருக்குள் மூழ்கிய அந்த கிராமங்களின் வரலாறு மிகவும் உணர்ச்சிகரமானது. அந்த மறைந்த உலகம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ. மூழ்கிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள். அணை கட்டுவதற்காக காவிரி ஆற்றின் கரையோரம் இருந்த சுமார் 26 கிராமங்கள் முழுமையாக காலி செய்யப்பட்டன. இதில் நாயம்பாடி, கோட்டையூர், செக்கனூர் போன்ற பல செழிப்பான கிராமங்கள் அடங்கும். சுமார் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் பூர்வீக நிலங்களை விட்டு வெளியேறி மேட்டூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மறுவாழ்வு பகுதிகளுக்கு குடிபெயர்ந்தனர். ஜலகண்டேஸ்வரர் கோவில் அணையின் நீர்மட்டம் 70 அடிக்கு கீழே குறையும் போது நாயம்பாடி கிராமத்தில் இருந்த ஜலகண்டேஸ்வரர் கோவிலின் கோபுரம் மற்றும் நந்தி சிலை வெளியே தெரியும். அந்த நந்தி சிலை இன்றும் சிதிலமடையாமல் அப்படியே இருக்கிறது. மக்கள் படகுகளில் சென்று அந்த நந்தியை தொட்டு வணங்குவதை ஒரு பக்தியாகவும் கருதுகிறார்கள். முனியப்பன் கோவில் இடமாற்றம். அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் இருந்த மிக முக்கியமான முனியப்பன் கோவில் அணை கட்டப்பட்ட பிறகு மேட்டூர் அணைக்கு அருகிலேயே இடமாற்றம் செய்யப்பட்டது. இதுதான் இன்று நாம் பார்க்கும் மேட்டூர் அணை முனியப்பன் கோவில். ஆனால் அசல் கோவில் இருந்த இடம் இன்றும் நீருக்கு அடியிலே உள்ளது.